சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற தலைப்பு கரெக்டான பேர் சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? கேட்குறவங்க நீங்கள் தானே சொல்லணும். என்ன சொல்றாருன்னா யார் தான் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி வரும் சுற்றுப்பயணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளிக்க மறுத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் நடைபயணம் அதுக்கு பேர் கரெக்டான பேர் சொல்லுங்க. நடைப்பயணம் தான் சார் கரெக்டான பேர் சொல்லுங்க. சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை கரெக்டான பேர் சொல்லுங்க. சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற தலைப்பு கரெக்டான பேர் சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? கேட்குறவங்க நீங்கள் தானே சொல்லணும். என்ன சொல்றாருன்னா யார் தான் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். வேற சுந்தரா டிராவல்ஸ் அந்த வீணா பண்ண உதயகுமார் சொன்னது. என்ன 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தப்போ எங்கே போச்சு இந்த வாக்குறுதி? குறிப்பா என்ன சொல்றாருன்னா திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு, அடிமை கட்சின்னு சொல்றாரு. அதே போல முதல்வரை குறிப்பிடும் போது உரிமையில குறிப்பிடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய தரத்தை காட்டுகிறது. செல்வாக்கை இழந்ததால் தான் மக்களுடன் அவருடைய தரத்தை காட்டுகின்றது. அடிமை இயக்கம் யார் நடத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியும். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து. அடுத்த நாள் கருத்து நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து. பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து. இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு, நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமானாக இன்றைக்கு பல்டி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார். திமுக வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.